வணக்கம் அண்ட் வெல்கம் டு எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது பெரும்பாலான தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சத்தான உணவு கொடுக்கணும்னு டெய்லி ஒரு முட்டையை எப்படியாவது சாப்பிட வச்சிடுறீங்க. அதுவும் பெண் பிள்ளைகளின் பெற்றோர்கள் இருக்காங்களே, ஒரு படி மேலன்னு தான் சொல்லணும். கடைக்காரங்க கிட்ட நல்ல நாட்டுக்கோழி முட்டையான்னு பார்த்து தாங்கன்னு கேட்டு வாங்குறீங்க. கூடவே நாட்டுக்கோழி முட்டையா பண்ணைக்கோழி முட்டையான்னு கேட்டு கன்ஃபார்மும் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு இவ்ளோ கேள்வி கேட்டு வாங்குறாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஆசை, பயம்னு கூட சொல்லலாம். அதுதான் அவங்களோட அடுத்த சந்ததிய பத்தின கனவு. அதனால தான் இவ்ளோ கேள்வி கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து வாங்குறாங்க. ஏன்னா, கடைகளுக்கு முட்டை வியாபாரம் செய்யும் முதலாளிகளுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த முட்டையோட உண்மையான தரம் என்னன்னு. பொதுவாக கோழிகள் அதோட ஆரம்ப காலமான 3 மாதங்களில் தான் பல நோய்களுக்கு ஆளாகுது. இதன் காரணமாக இளம் குஞ்சுகளில் இழப்பு விகிதம் அதிகப்படுது. அதிலும் முக்கியமா சுவாச நோய், வெள்ளை கழிச்சல், இரத்த கழிச்சல், கோழிச்சளி, அம்மை நோய் போன்ற பிரச்சனைகள்ல தான் கோழிகள் ரொம்பவே அவதிப்படுறத பார்த்திருப்போம். இவற்றையெல்லாம் சரி செய்ய பலரும் கையாள்ற ஒரு தீர்வு தான் தடுப்பூசி. இந்த தடுப்பூசி வழியா நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை செலுத்தி பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ் போன்றவற்றின் வளர்ச்சியை தடுக்கிறாங்க. இப்படி நாட்டுக்கோழிகளுக்கு ஆங்கில மருந்துகளை கொடுத்து வளர்த்துறீங்க. அப்போ பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? சின்ன சின்ன நோய்களுக்கு மஞ்சள், கல்லுப்பு, வெங்காயம், சீரகம் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் வச்சு சரி செய்யலாம். ஆனா அம்மை போன்ற நோய்களை எப்படி தடுக்கிறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரே ஒரு பழத்தின் மூலம் அதையும் சரி செய்யலாம். எல்லாரும் நாகலிங்க மரத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சிவன் மற்றும் விஷ்ணு கோயில்ல தான் அதிகமா காணப்படுது. இதுல விளையும் காய கெனான் பால்னு சொல்லுவாங்க. அதாவது பீரங்கி பந்து. இந்த பழத்தை கோழி மற்றும் பன்றிகளுக்கு வேக்சினேஷன் தயாரிப்புக்காக பயன்படுத்துறாங்க. இத சரியான முறையில கோழிகளுக்கு கொடுத்து வந்தா இந்த பழத்தில் இருக்கும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் தேவையற்ற பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ் போன்றவற்றின் வளர்ச்சியை முற்றிலும் தடை செய்யுது. இதை பயன்படுத்துற முறைதான் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த மரத்தின் காயானது பழமாக 18 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். அதாவது 1.5 வருடம். இந்த பழம் பழுத்து தானாகவே கீழே விழும். அல்லாமல் அதை நீங்களே பறித்து சாப்பிட நினைச்சா சற்று எரிச்சலை உருவாக்கும். எனவே பழம் பழுத்திருக்கான்னு உறுதிப்படுத்திக் கொள்ளவும். பழத்தை உடைக்கும் போது வெள்ளை நிறமாக இருக்கும். ஆனால் காற்றுப்பட்டதும் அது நீல நிறமாக மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். அதில் இருக்கும் கூழ் போன்ற திரவத்தை மட்டும் பயன்படுத்துவாங்க. அதிலும் நீங்கள் தினசரி உணவா கொடுக்கிற தீவனத்தோட 1 டேபிள் ஸ்பூன் கூழ் போன்ற திரவத்தை கலந்து கொடுத்தா போதுமானது. முக்கியமா அந்த கூழ் இயற்கையாகவே உருவாயிருக்கணும். தவிர நீங்க கடினமான ஒரு பகுதியை அரைச்சு கூழ் போன்று மாற்றுதல் கூடாது. மேலும் பல நாடுகள்ல இந்த பழத்தின் கூழ் திரவத்தை ஜூஸ்கள்ல கலந்து பயன்படுத்துறாங்க. அத்தகைய நோய் எதிர்ப்பு சக்திகள் கொண்டது இந்த பழம். அப்போ இந்த பழத்தை மனுஷங்க சாப்பிடலாமான்னு கேட்டா, ஆமா, அந்த பழத்தின் ருசி சிறிது எரிப்பு, புளிப்பு, இனிப்பு கலந்தவாறு இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா சாப்பிட முடியாது. அதிலிருந்து வரும் வாடை குமட்டலை தூண்டுமாம். எனவே சிறிதளவு கூழ் திரவத்தை பயன்படுத்துவதே சிறந்தது. கட்டாயம் கோழிகளுக்கு கொடுக்கும்போது உணவோடு கலந்து பயன்படுத்துவதே நல்லது. நாளைய தலைமுறையை கருத்தில் கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுக்கொள்வோம். பழத்தை எப்படி சாப்பிடுறதுன்னு, எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்குள்ள ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பழம் கிடைச்சா எங்க வீட்டு கோழிகளுக்கு கொடுத்து வீடியோவ அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம்.